என்ன மன்னிச்சிருப்புல. இத்தனை நாள் உன் மனசை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க வீட்டுக்கு வந்து அப்பா தாட்ட பேசுறேன். உனக்கு சம்மதம் தானே? நான் வர்றேன். ஏதோ சின்னஞ்சிருசுங்க, தெரிஞ்சோ தெரியாமையோ அது மனசுக்குள்ள ஒரு ஆசையை வளர்த்துருச்சுங்க. அதனால தான் கடைக்காரன் நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசுறேன். சும்மா ஏமா வளவளன்னு பேசுறீங்க? வேற பழமே இருந்தா பேசுங்க. பாவம், எவ்வளவு ஆசையா பாக்கு வெத்தலையோட வந்தான். பய முகம் எப்படி பொக்குன்னு சுண்டி போச்சு பாருங்க. 4 சாதி சனம் இல்லாத வீட்டுல என் பொண்ணை கட்டி கொடுக்க நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமா போயிடல. என்னங்க? ஏய், நீ சும்மா இரு. ஏப்பா ஜாதி ஜனம் சொல்றியே, அவனு எங்க பிள்ளையாத்தான் நினைச்சு வந்தோம். நேத்தே வெள்ளாங்கோயில்ல வேற பையனை பார்த்து முடிவு பண்ணியாச்சு. வேற விஷயம் இருந்தா பேசுங்க. ஒண்ணு யோசனை பண்ணாதீங்க. இவரே கூப்பிட்டு கொடுத்தாலும் இனி இந்த பொண்ணு நமக்கு வேண்டாங்க. அந்த பொண்ணு விடுற கண்ணீர் இவரை சும்மா விடாதுங்க. நடங்க. மூத்தவனே, முதல்வனே, சித்தி விநாயகனே, ஞான விநாயகனே. ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ, ஊருக்கெல்லாம் மருந்து மாத்திரை கொடுக்கறானே, என்ன ஏன்னு கேட்க யாரும் இல்லையே. இந்த மரப்பள்ளி மாதிரி சும்மா தொண நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் கைக்காலெல்லாம் நடுங்குதே, என் நெஞ்சு துடிக்குதே. அவ்வளவுதானே? இந்த இத போட்டுக்கிட்டு சத்து செவனேன்னு கடை சரியா போயிடும். என் புருஷன் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஏன்னு கேட்க அது இல்லையே. பேசாம இருக்கு. யாரப்பா அது? வைத்தியர் இல்லைங்களா? இல்லையா, என்ன வேணும்? முதுகு வலி 3 நாளா இருக்கு. 3 நாளா முதுகு வலியா? ஆமா. 2 ரூபா கொடு, மாத்திரை கொடுக்கறேன், எல்லாம் சரியா போயிடும். சரி. அம்மா, இத சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். சரியா போயிடுமா? நான் வர்றேன். என்ன போச்சு? யாரோ வசமா ஏமாந்து மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. இல்லடா, வாடிக்காரன் தான். அவன் தான் அந்த ஆள் வந்தா மருந்து கொடுன்னு சொல்லிட்டு போனான். உங்களுக்கு என்ன உடம்புக்கு? நெஞ்சு வலி. சீனங்கிட்ட இருந்து ஏதாவது கடுதாசி வந்ததா? நேற்றுக்கு வந்ததே, நாளை இன்னைக்கு வரேன்னு. வந்துதா? என்ன பச்சு இது? நாளைக்கு எத்தனை நட்டு வந்து போய்கிட்டு இருக்கேன். ஒரு தவறு சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதா? கோணையும் கிருக்கங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சனே. கோணை என்கிட்டயா? அவன் ஒரு மடையன் பறந்துருப்பான். மா, நாளைக்கு என்னத்துக்கு வர்றான்? அதான் கிழக்கப்படுற இல்ல. சீக்கிரம் வாடி, ஆராய்ச்சி எடுத்துட்டு வாடி. வந்துட்டான், வா வா, சீக்கிரம் வா. ஏண்டி உன் மகன் என்ன சீன ஏற்றத்துக்கு போயிட்டு வந்திருக்க? ஆராய்ச்சி எடுக்கிறேன் என்னமோ? சும்மா இருக்க மாட்டீங்க. இல்ல முத படிச்சுட்டு வரா. என்ற ஆசை என் கண்ணு இழைச்சு போயிட்டியே. சாப்பிட்டியா? வேலைக்கு சாப்பிடுவியா? ஊருக்கா கொடுத்தா சாப்பிட்டியா? வாரம் எண்ணெய் தேய்ச்சி முடுவியா? அந்த ஊர்ல மயிர் வெட்ட ஆள் இல்லையா? நிறைய வச்சிருக்கிறியா? சும்மா கடடா, வாழான்னுகிட்டு இருப்பான். உள்ள போலாம். அழைச்சு போயிட்டான் அப்படியே. பாத்தீங்களா, ராஜா மாதிரி இருக்காரு, ராஜா மாதிரி. சீன முத ரயில் அடியில பார்த்தப்ப எனக்கே அடையாளம் தெரியலமா. ஆமாப்பா, ஆளே சுத்தமா மாறி போயிட்டான். நானே செத்த நேரம் பார்த்தவொன்னே அசந்தே போயிட்டேன். இலைய போடுங்க. போற போக்க பார்த்தா எனக்கே ஒண்ணு இருக்காது போல இருக்க.
டேய் அந்த பக்கம்லாம் ஒரே காஞ்ச பூமியா கிடந்ததே. போன வருஷம் தான் சர்க்காருக்கு எழுதி போட்டு இந்த பக்கமா வாய்க்கா தண்ணி விட ஆரம்பிச்சாங்க. ஆமா, இந்த சக்கரமணியார் வீட்டுல மூத்த பொண்ணு படிச்சிட்டு இருந்தால, அவளுக்கு என்ன கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? டேய் இத பாரு, அந்த கிழக்க பார்த்த தோட்டம் தான் 7 வருஷமா கேஸ் நடந்தது. அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப கடைசியா பண்ணையார் பக்கமே தீர்ப்பாய் போச்சு. நம்ம வாழ்க்கோமலுக்கார வீட்டுல மீனாட்சி மீனாட்சின்னு 2வது பொண்ணு இருந்தால, அவ என்ன சௌக்கியமா இருக்காளா? கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? டேய் போன தடவை நீ வந்துட்டு போனதுக்கு பின்னால ஆத்துல வெள்ளம் வந்து நஞ்சபுரம் நாசமா போச்சுடா. இப்பதான் ஞாபகம் வருது. போன தடவை நான் வந்து போனப்ப நம்ம கோயில் பூசாரி பொண்ணுக்கு அன்னைக்கு தான் வயசுக்கு வந்து சடங்கெல்லாம் நடந்துச்சு. அவளுக்கு என்ன கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? டேய் ஓங்கி அரஞ்சனா பாரு. ஏண்டா நான் ஊர்ல உள்ள ஒவ்வொரு விசேஷத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஊர்ல உள்ள ஒவ்வொரு பொண்ணையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கியா? டேய் கோச்சுக்காதரா, உனக்கு பொண்ணுன்னா பிடிக்காது, வேணும்னு உன்னை வெறுப்பேத்தாண்டா பேசினேன். நடு. டேய் என்னடா போனியா? இந்த பாவங்களை சும்மா விடாதுங்க. என்னடா அது விஷயம்? கண்ணம்மாக்கு விடிஞ்ச கண்ணாலம் எல்லாரும் வண்டி போட்டு போயாச்சு. சுப்பையா வந்து என்னை காப்பாத்தல. நான் கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க வேண்டும். அது ஓடு அழுது. டேய் யாரா அது கண்ணம்மா? தரை கடைக்கார பொண்ணுங்க. இவர் மேல உசுறு ஆசை வச்சிருந்துங்க. இவரு போய் பொண்ணு கேட்டாரு. அவங்க அப்ப தரமாட்டேன்னு சொல்லி வேற இடத்துல ஏற்பாடு பண்ணிட்டாருங்க. ஏண்டா டேய், உன் மேல எவ்வளவு பிரியம் இருந்திருந்தா அந்த பொண்ணு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பா? டேய் எனக்கு அவன் மேல பிரியம் இருக்குடா. நான் போய் அவங்க அப்பன்ட்ட பொண்ணு கேட்டேன். என்ன அனாதைன்னு தூக்கி எறிஞ்சு பேசிட்டான். நான் என்ன பண்ணட்டும்? அப்போ அவன் செத்தாலும் பரவாயில்லைங்கிறியா? சி, நீ இவ்வளவு பயந்தவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா. சாமி சத்தியமா சொல்றேங்க, இதே இந்நேரம் நானா மட்டும் இருந்திருந்தேன்னா நேரா அங்க போய் அந்த பொண்ணை அலாக்கா தூக்கிட்டு வந்து ஒரு கோயில வச்சு தாலியை கட்டியிருப்பாங்க. இந்த மனுஷன் தொடரடிங்க. டேய் அரஞ்சனா பாரு, நானடா பயந்தாவுளே. ரோஷப்பட்டு என்னடா பண்றது? இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கே, போய் தூக்கிட்டு வா பார்க்கலாம். இவரால முடியாதுங்க. இவன் திங்கத்தடா லாய்க்கு. டேய் போங்க நிறுத்துங்கடா. விடியறதுக்குள்ள அவளை தூக்கிட்டு வந்து தாலி கட்டா சரியான ஆம்பளைன்னு ஒத்துக்கிறீங்களாடா? சும்மா டமாட் பண்றாருங்க. நடக்கிறத பேசுங்க. அதானே, இவனாவது போய் தூக்கிட்டு வர்றதாவது. டேய் எந்த ஊருக்குடா கூட்டு போயிருக்காங்க? வெள்ளாங்கோயிலுக்கு. வண்டி போகுது. சீக்கிரம் போயிருவோம். நான் ஏறிக்கிறேன். சுத்தேவனை வேகமா ஓட்டுங்க. போதுண்டா, இங்கே வைக்கப்பட்டிருந்தா எப்படி? அடுத்து வீட்டுக்கு போய் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எல்லாம் பார்த்து செய்யுங்க. அது எப்படிங்க இன்னும் இருட்டவே இல்லையே? கரகடகார பொண்ணுக்கு ரொம்ப சிரிப்பு தான். பாவண்டா அந்த பொண்ணு, ஜல்லிக்கட்டு காலையே அடக்கிறவனாச்சே. சரி வாடா போலாம். கொரம்போ